எங்கள் வீட்டில் 3 கடிகாரம் இருக்குங்க. ஆளுக்கு ஒன்றும் 2 பெட்ரூம்க்கும் மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா கடிகாரம் தானே, டைம் பார்த்து கரெக்டாக டைமை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக மாட்டி வச்சுருக்கோம். 3மே ஒரே நேரத்தில் நின்று போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பேட்ரி வாங்கி போட்டும் பார்த்தாச்சு. ஒரு கடிகாரம் மட்டும் பேட்ரி போட்டதுமே ஓடிச்சு, மிச்சம் 2மே ஓடல. பேட்ரி மாட்டுறதை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போனோம். 2 கடிகாரமும் மிக்சியும். மிக்சி ரொம்ப பழைய மிக்சி. இது ஏற்கனவே ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தான். அந்த பேக்கில் இருக்க சுவிட்சு மட்டும் அடிக்கடிக்கு போயிடுது. அடியில் இருக்கிற சுவிட்சு அது மாற்றினா ஓடும்னு சொன்னாங்க. சரி அதை கையோடு எடுத்துகிட்டு போய் அதையும் மாற்றியாச்சு. இந்த பொருளெலாம் தூக்கி போட்டு வாங்கலாம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரும் சரி எங்கள் அம்மாவும் சரி சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏசி ரிப்பேர் ஆனால் ஆளை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணி நம்ம மாட்டுறோம். அதே மாதிரி ஏன் கடிகாரம்னா தூக்கி போட்டு புதுசு வாங்கணும்? இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க. நான் எந்த பொருளாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணி மாற்றுவேன். அந்த விஷயத்தில் நான் எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அப்பா ஒரு பொருள் வாங்கினார்னா அந்த பொருளை ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணுவார். அப்படி ரிப்பேர் பண்ண முடியலன்னா வேறு வாங்குவார். அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா மாதிரி தாங்க நானும். ரிப்பேர் பண்ண ஆள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு அந்த பொருளை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுவேன். கடிகாரம் கம்மி விலை தானே, ஏசி அதிகமான விலை தானே, அதனால் கடிகாரத்தை தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கலாம், ஏசியை மட்டும் சர்வீஸ் பண்ணி மாட்டிக்கலான்ற ஐடியா என்றைக்குமே எனக்கு வராது. எந்த பொருளாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் அந்த பொருளுக்கு ஆள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு மாட்டுவேன். இந்த விஷயத்தில் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் அம்மாவும் ஒரே மாதிரி தான். ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கோ, அந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தையே வராது. தூக்கி போடுறது ரொம்ப ஈஸி, வாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.